வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஸ்க் மெலன் சர்பத். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் கிர்ணிப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோ இருக்குது. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 6 மணி நேரம் போல் இருக்குது பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இது ஊற வச்சு 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிர்னி பழத்தை கட் பண்ணிடலாம். முதல்ல 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பல்ப்பை நாம் எடுத்துடலாம். முதல்ல அதில் உள்ள விதைகளை தனியாக எடுத்து போட்டுடலாம். இப்போ இதில் உள்ள பல்ப்பை நம்ம ஒரு ஸ்பூனு வச்சு இப்படி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வந்துடும். அதுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ கிர்னி பழத்தில் உள்ள எல்லா ஃப்ளஷையும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த சர்பத் பண்ணுறதுக்காக நான் இங்கே 3 கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இனிப்புக்காக நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க்கு பதிலாக நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது ரிச் டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கலந்து விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த கலவையை நாம் கொதிச்சிட்ருக்கிற பாலில் சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நாம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இது ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துளசி விதைகளை நான் சேர்த்துருக்கேன். அதாவது சப்ஜா சீடு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இது நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பால் ஜவ்வரிசி கலவை நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிர்ணிப்பழ ஜூஸை இந்த கலவையில் நம்ம ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸை இப்போ இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பாதாம் பிசினையும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் இனிப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கலவையை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து 1லேருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இப்போது 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண பாதாம், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பிஸ்தா வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இதை வந்து கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். கிளாஸில் வந்து ஊற்றினதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண பிஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிர்னி பழத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிர்னி பழ சர்பத் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜியா சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.